சைவ விருந்து பிரியர்களுக்கு அன்பான காலை வணக்கம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்னா அது இட்லி தோசை இல்லாமலா? இரண்டுமே சூப்பரான ரெசிபிஸ். இட்லியும் பல வெரைட்டிஸ், தோசையிலையும் பல வெரைட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தோசை வெரைட்டிஸில் ரொம்பவே ஹெல்த்தியான சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்றதும் உடல் குளிர்ச்சிக்கு முக்கியதுமான மேத்தி தோசை. அதாங்க வெந்தய தோசை. சாஃப்டான ஸ்பாஞ்சு வெந்தய தோசை எப்படி செய்யலாம்னு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. வெந்தய தோசையும் ஆப்பமும் சில பேர் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முழுசாக தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தய தோசை பார்க்க போகிறோம். வெந்தய தோசை ஊற வச்சு அரைக்கிறதுக்கு காம்பினேஷன் என்னங்கிறத சொல்கிறேன். இட்லி அரிசி 1/4 படி, உளுந்து வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் வெந்தயம். இது வெந்தய தோசைக்கு. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வெந்தய தோசையும் ஆப்பமும் வித்தியாசம் தெரியாம சமயத்துல செஞ்சிடறாங்க. இப்ப ஆப்பத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 1/4 படி அரிசியை போடுறபடி போட்டுட்டு கையால 1 புடி பச்சரிசி போட்டுக்கணும். அதுல இந்த உளுந்து இந்த அளவு போட்டுக்கலாம். வெந்தயம் இந்த அளவு போடக்கூடாது. இந்த அளவு வெந்தயம் போட்டா போதும். போட்டுட்டு இந்த அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கணும். துவரம்பருப்பு சேர்த்து போட்டாதான் ஆப்பம். துவரம்பருப்பு இல்லாம வெறும் வெந்தயமும் உளுந்தும் போட்டாக்கா அது வெந்தய தோசை. இது ரெண்டுக்கும் இதாங்க வித்தியாசம். இன்னைக்கு நம்ம வெந்தய தோசை பார்க்க போறோம். சரி, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது 3யுமே சேர்த்து போட்டு நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை அரை உப்பா போட்டுக்கணும். அரை உப்பா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நாளே அரைச்சிட்டு மாவு எடுத்து வச்சிருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு மாவு அதில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் சூடு ஏறணும். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு நல்லா நைஸாக இருக்கணும். மாவு அரைக்கிறது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஆப்பத்துக்காக இருந்தாலும் சரி, வெந்தய தோசைக்கும் ரெண்டுக்குமே மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தவா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றிக்கணும். இது உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மேலே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டாம்னு சொன்னாக்கா வெறும் தோசையோட நிறுத்திக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இது ஒரு இட்லி பானை மூடியை வச்சு மூடிடணும். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்குறோம். வெந்துருச்சு. சைட் டிஷ்ஷா பூண்டு மிளகாய் அப்படி தொட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தேங்காய் பால் பிழிஞ்சு ஆப்பத்துக்கு போட்டு சாப்பிட்றாப்லையே தேங்காய் பால் பிழிஞ்சு இந்த தோசைக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் நல்லா குளிர்ச்சி, வெந்தயமும் வயிற்று புண்ணா ஆற்றும் அப்படிங்கிறதுனால ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாய் அப்படி காரமாக வேணா மிளகாய் அப்படி தொட்டு சாப்பிடலாம். இந்த வெந்தய தோசையை நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே ஆப்பமும் தேங்காய் பாலும் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னாக்கா அதையும் பார்த்துங்க. மேலே லிங்க்ல தெரியும், பார்த்துங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.